Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டிலேயே குயிக்காக ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க உடனடி நோட்டிஃபிகேஷனுக்காக. இன்றைக்கி நான் பொட்டேட்டோ ஸ்மைலி செய்ய 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை பாயில் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரித்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு ரொம்பவும் கொலகொலப்பாக இருக்கிற கிழங்கு எடுக்காதீங்க, கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கிழங்கு வந்து ரொம்பவுமே அந்த கிழங்கு கொலகொலப்பான அந்த கஞ்சித்தன்மை இருக்கும், அது இல்லாமல் நல்லா ஒரு கட்டி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு காய் துருவி வச்சு நல்லா துருவிக்கலாம். துருவி சேர்க்குறங்காட்டி ஒரே மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படி இல்லைன்னா இது பண்ணுறது மேட்சர் வச்சு கூட மேக்ஸ் பண்ணிக்கலாம். அதை விட இது வந்து ஒரே ஈவனாக கிடைக்கும். அதுக்காக நான் இதே போல் எல்லா கிழங்கையும் வந்து துருவிக்க போகிறேன். இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இந்த மிளகாய்த்தூள் சேர்க்காமல் கூட செய்யலாம், ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக மிளகாய்த்தூள், பெப்பர் கொஞ்சமாக, பிரெட் க்ரம்ஸ் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், 1/2 கப் இது, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் எதுவுமே சேர்த்துடக்கூடாது. ஒவ்வொரு கிழங்கு கொலகொலப்பாக இருக்கிற கிழங்குனா கொஞ்சம் வந்து அதிகமாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு கிழங்கோட தன்மை பொறுத்து அது கூட்ட குறைச்சிக்க செஞ்சுக்கலாங்க. இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது போல் நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த கிழங்கெல்லாம் தெரியாத அளவுக்கு இது பிரெட் க்ரம்ஸ்லாம் அதோட கோட்டிங்காக இருக்க மாதிரி இது போல் நான் நல்லா ரெடி பண்ணிவிட்டேன். மேலே லைட்டாக ஆயில் தடவி வச்சுருங்க. இப்போ ஒரு ஷீட் எடுத்துருக்கேன், ஆயில் ஷீட். இதில் வந்து லைட்டாக ஆயில் தடவிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பூரி கட்டாய் எடுத்துகிட்டு அதுலேயும் நான் ஆயில் தடவிருக்கேன் ஃபுல்லாக. அது சுற்றியும் ஆயில் தடவிட்டு இதை வந்து நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. ஆனால் தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி திரட்டிக்கலாம். 2 சைடு திருப்பி போட்டு ஈவனாக இருக்க மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ இது போல் ஒரு மூடி எடுத்துருக்கேங்க, இல்லை கட்டர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மைலி ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும், அதனால் கரெக்டான சின்ன மூடியை இந்த மாதிரி தான் எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கலாம். இது போல் மூடிங்கங்காட்டி நம்மளுக்கு கரெக்டாக சீக்கிரமாக உடையாமல் அந்த சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும். இதே போல் நான் எல்லாமே ஃபுல்லாக பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நம்ம ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரீசரில் ஏர் டைட்டான ஜிப்லாக் அந்த கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நாளைக்கும் வச்சுருக்கலாம். இப்போ ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன், அதோட கண்ணு போடுறதுக்காக. இது மாதிரி ஸ்டார் உள்ளே வச்சு ஒரு திருப்புனா அது கட்டாகி நம்மளுக்கு நல்லா அழகாக கண்ணு போல் வந்துடுங்க. இதே போல் எல்லாத்துக்கும் கண்ணு போட்டுக்கலாம். ஒன்று செய்யும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், நம்ம செய்ய செய்ய ஈஸியாக வந்துடும். இதே போல் எல்லாத்துக்கும் கண்ணு போட்டுக்கலாம். ஸ்டாருக்கு பதிலாக ஒரு பெரிய சைஸ் குச்சி இந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கு அதில் வந்து போட்டுக்கலாங்க. இப்போ கண்ணு போட்டாச்சு. இதுக்கு வந்து நம்ம ஸ்மைலிக்கான இந்த வாய் போட்டுக்கலாம். அதுக்காக ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி அந்த ஸ்பூனை வந்து ஷேக் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈவனாக வரும். அது கொஞ்சம் ஆழமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது ஒன்று சேர்ந்துடும் அந்த வாய் வந்து. இதே போல் எல்லாத்துக்கும் வாயெல்லாம் வச்சுக்கலாங்க. இதே போல் செஞ்சுட்டேன். எக்ஸஸ்லாம் எடுத்துக்கலாம். எக்ஸஸ்லாம் திரும்ப வேறு பேட்சாக ஸ்மைலியாக பண்ணிக்கலாம். இந்த மாவு காஞ்சு போகாது. அப்படி காஞ்சு போகிற மாதிரி இருந்தால் ஒரு கவர் போட்டு இல்லை ஒரு கிளாத் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ஸ்மைலி நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. கரெக்டான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணிச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஹீட் ஆனவுடனே அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்மைலிலாம் சேர்த்துடலாம். இதில் ஆயிலில் சேர்க்கும்போது ஒன்று மேலே ஒன்று ஒட்டாத மாதிரி சேருங்க, இல்லைன்னா வந்து உடஞ்சி போயிடும் நம்மளுக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க. ஒரு ஸ்போர்க் வச்சு நான் திருப்பி விடுறேன். திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா 2 சைடு வெந்தவொடனே எடுத்துடலாம்.
நம்மளோட ஸ்மைலி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நான் பேட்சாக எல்லாமே செஞ்சுக்க போகிறேன். மிளகாய்த்தூள் போடலன்னா நம்மளுக்கு லைட்டாக அந்த எல்லோ கலரில் இருக்கும். நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்தங்காட்டி இந்த கலரில் இருக்குது. இதே போல் எல்லா பேட்சையும் செஞ்சுக்கலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டான ஸ்மைலி நாமளே வீட்டில் குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கல. நம்ம வீட்டிலையே செஞ்சது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க.